இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கு. நீ எதுக்கே எனக்கு ஒதுக்குற? எனக்கு 10 பேருக்கு ரேப் பண்ணிட்டாங்க, அதனால இந்த 10 பேருக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்க போறேங்கிறது மாற்றம் இல்லை. அந்த 10 பேருக்கு ரேப் பண்றதுக்கு ஒரு மனநிலை வந்துருக்குல்ல, அந்த மனநிலையவே உருவாக்காம ஒரு சமூகத்தை உருவாக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுதான் மாற்றம். அதை பெரியார் பண்ணாரா? அத்தனை ஆண்கள் சமமாக ஆண்கள் நின்ன காலத்துல ஒரு பெண் மீது கூட ஒரு இச்சையான பார்வையோ தாக்குதலாம் ஏற்படலை. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கல. அவ ஆம்பளை மாதிரி தான் உடை அணிஞ்சிருந்தா, களத்துல ஓடும்போது துணி விலகி இருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய தங்கை, அவளுடைய அக்கா, அவள் ஒரு பெண், அவளை நம்ம தப்பா பார்க்கக்கூடாது. அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளை தவறாக கற்பனை நினைப்பதே தவறுன்னு சொல்லி கொடுத்த ஒரு தலைவன் இருந்தான். அதனால அங்கே எதுவுமே நடக்கல. நான் வளர்த்த மரத்தில் இருந்து கனியை சுவைப்பதற்கு எனக்குத்தான் உரிமை உண்டு வாய் பேசுறது எனக்கு தெரியாது. பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பெண் அடிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சின்ன பிள்ளையோட உடல் தேவைய, உணர்வு தேவைய, அந்த பிள்ளையோட அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த புரிதலை உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? அப்போ மணியம்மைன்ற ஒரு ஆளுடைய சாக்ரிஃபைஸ் தான் பெரியார். ஒரு பெண்ணை நீங்க கொச்சைப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்க, வேசின்னு சொல்லியிருக்கீங்க. நீ இதுக்கு ஒரு தமிழனா இருந்துட்டு பேசியிருந்தேன்னா கூட நான் ஒரு வகையில ஏத்துக்குவேன். சரி, ஏதோ நம்மளுடைய யாரா நீ தமிழ் காட்டு மிராண்டி மொழி இது பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை. அந்த மொழியை வச்சு தானே நான் நீ காரங்களுக்கு பிச்சை எடுத்துட்டீங்கன்னா உண்மையை சொல்றது தான் பகுத்தறிவு. இப்போ சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் பகுத்தறிவு. நீ சமூகத்துல விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்குறது எப்படி பகுத்தறிவாகும்? ஆராய்ச்சி அதுவே அதுதான் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை பகுத்து ஆராய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்து சொல்றாங்க. உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம விட்டது தான் அன்னைக்கு தான் செம்மொழி மாநாடுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க 2010. அப்போ தமிழை பற்றி நிறைய பாரம்பரிய 2010 என்ன நடந்தது? 2009-10 என்ன நடந்தது? தமிழ்நாடுனா பன்முகத்தன்மை கொண்டது தானே. இங்கே ஆளுங்கட்சி திமுக தான், ஆனால் ஆளுங்கட்சி இயக்கிறது பாஜக. ஏன்னா ஒரு தடவை எதனா சொல்லி லைட்டாக முரண்பட்டுட்டாங்கன்னா ரைடை போட்டுடுறாங்க, இங்கேருந்து குடுன்னு வெளியில போய் காலில் விழுந்து திரும்பி வந்துடுறாங்க. நாங்கள் யாருக்குமே இப்படி கால் விழுவில்லையே. கருணாநிதி அவரோட ஆட்சி காலத்தில் தானே தமிழ் ஆட்சி மொழியாக வந்துச்சு. ஏற்கனவே எப்படி இருந்ததை யார் இல்லாமல் பண்ணினது? திரும்ப இவங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு திரும்ப நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்குன்னு நாங்கள் தான் பேர் வச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறந்ததை கொண்டாடுவீங்களா, பேர் வச்சதை கொண்டாடுவீங்களான்னு இப்போ நம்ம அது ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. அதை விட இப்போ அவங்களாகட்டும் இதை ஒரு என்னுடைய இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய என் மொழியை அளித்ததற்காக பெரியாரை எனக்கு பிடிக்காது. பெண்ணெறி அடிமை சிந்தனை விலங்கை உடைத்தாருன்னா நாங்கள் அடிமையாகவே இல்லை. நான் அடிமையாக இருக்கேன், என்னை நீ நம்ப வச்ச, நானும் நம்பினேன், அதை நான் தான் உடைச்சேன்னு நீ இப்போ சொல்கிற. அப்போ உன்னை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சி ஏன் பெண்ணுக்கு சம வாய்ப்பு சம உரிமையும் கொடுக்கறது இல்லை? இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கல்ல பெண்களுக்கு. நீ எதுக்கே எனக்கு ஒதுக்குற? எனக்கான உரிமையை கொடு. இடத்த ஒதுக்கறதுக்கு நீ யாரு? எனக்கான உரிமை என்ன? எனக்கான உரிமை என்ன? வேலைகள்ல சம வாய்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு இருக்கா சொல்லு. நீ பெண்களுக்கான உரிமையெல்லாம் மறுபடி கொடு. பெண்களுக்கான பாதுகாப்புக்கு இதுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஒன்று சொல்லு. பெண் கல்வி, பிங்க் பெட்ரோல்னு ஒரு வண்டி ஊர் சுத்திட்டு இருக்குல்ல, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுதான் நீங்க கொடுக்குற பாதுகாப்பா? சமூக விழிப்புணர்வு தாங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கும். ஏய், நீ ஒரு பொண்ணு, நீ இப்படி துணி போடாத, இப்படி நிமிந்து நடக்காத, தலையை குனிஞ்சு நட, இப்படி சிரிக்காத, இப்படி பேசாத, இப்படி போகாத, இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வா, இந்த நேரத்துக்குள்ள அங்கே போ, இப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அப்போ ஒரு நான் ஒரு பெண், நான் நடந்து போறேன், இது ஒரு 5 நிமிஷத்துல, இன்னொரு 10 நிமிஷத்துல எதிரில் ஒருத்தர் வருவாரு. அவர் நம்மளை சாக்லேட் வாங்கி கொடுக்கறா, இல்லை ஒரு வாங்கி தரேன்னு கூப்பிடுவாரு. நம்ம அவர் கூட போவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு ரூம்குள்ள ஒரு 5 பேர் சேர்ந்து நம்மளை கற்பழிப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. எதிரில் வர ஆணுக்கு தெரியும்ல. அப்ப யாருக்கு சொசைட்டி பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்? அந்த ஆணுக்கா எனக்கா? அனுபவிக்கிறது நானு, பண்ணிட்டு போறது அவன். அவனுடைய சுய தேவைக்காக, அந்த சுகத்துக்காக பண்ணிட்டு போறது அவன். ஆனா இந்த சமூகம் என்ன தெரியுமா சொல்லும்? 7 போயிட்டு இருந்த என்னைய இழுத்து போட்டு கற்பழிச்சிடுவான். உடல் ரீதியா மன தாக்குதலை நான் ஏற்கனவே சந்திச்சுக்கிட்டு இருப்பேன். இதைத்தான் இந்த சமூகம் என் மேல ஒரு தாக்குதலை உண்டு பண்ண பாருங்க, மன ரீதியான தாக்குதல். இவ இப்படி பண்ணியிருப்பான். அப்பவே அந்த மூலையில நின்று அவ சிரிச்சு பேசிட்டு இருந்தா. எனக்கு தெரியும். எப்ப பாரு திமிரா போறது, இந்த மாதிரி துணியை போட்டுட்டு போறது, திமிரா பேசுறது,
என்னுடைய இயல்பு நான் திமிரு நான் என்னுடைய இயல்பாக பேசுறது அவங்களுக்கு திமிரா தெரியுது இந்த சொசைட்டிக்கு. அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தாக்குதலுக்கு உள்ளாகிற நான், எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் என்ன இது நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ எதை நீங்கள் பண்ணியிருக்கணும்? சொசைட்டியில் என்ன மாறுதலை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? ஒரு விழிப்புணர்வு என்ன கேம்ப், ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி கொடுத்துருக்கீங்களா பிள்ளைகளுக்கு? எத்தனை அந்த ஆபாச படங்களுடைய அந்த இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு அரசாங்கம் நினைச்சா ரம்மி சர்க்கிள்ல இருந்து இது எல்லாத்தையுமே பேன் பண்ணலாமா? பண்ண முடியாது. பண்ணலாம். தேவையில்லாத ஆப்ஸை வந்து இப்போ நம்ம என்ன இந்த கப்புளோட ஆப்பா அது யாருன்னே தெரியாதான், அப்படி பார்த்துட்டு போய் ஒரு டேட்டிங் ஆப்பு இதெல்லாம் என்ன இது எல்லாம் உள்ள விடுறது யார்? இதே அரசாங்கம் தானே. இதுதான் நீ வந்து பெண் உரிமைன்னு சொல்லி வச்சிருக்க. பைத்தியமே, பெண் உரிமை அது இல்லை. அவளுக்கான தனித்திறன் என்னன்னு தெரியணும், அவளுடைய கல்வி அவள் என்னன்னு சூஸ் பண்ற. ஏங்க அழகா அவங்க பர்வீன் சுல்தானா அந்த அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அழகா ஒரு இடத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க, பெண்ணாகியனா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் பண்றேன் பாருங்க, அதை பண்றதுக்கு சொசைட்டி அலோவ் பண்ண என்னோட உரிமை கிடையாது. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கணும், அதை நான் பண்ணாம இருக்கிறது என்னுடைய உண்மையான சுதந்திரம். எனக்கு இது இப்போ நான் அரசியலுக்கு போகணும்னு என் வீட்டில் கேட்குறேன், சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எனக்கான உரிமை இல்லை, அது நான் எடுத்துக்கிறது கிடையாது. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதை நான் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் எனக்கான முழு சுதந்திரம். அது இந்த சொசைட்டி கொடுக்குதா? இல்லையே. அதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொசைட்டியில் விழிப்புணர்வை உருவாக்காம எப்போ பாரு அனுபவிக்கிற பொம்பளை பிள்ளை மேலேயே குத்த சொல்லிட்டு இருந்தா எப்போ இந்த அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்ற வந்தவங்கள்ல நாம் தமிழர் கட்சி, மகளிர் பாசையோட நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எங்கள் தலைமையாகட்டும், அந்த நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குல்ல. இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலை வருதுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றணும். இவங்கனாலதான் இந்த சூழ்நிலை வருது, அதனால இதை இவங்களை நம்ம தண்டனை கொடுத்துருவோம் அப்படின்றது கிடையாது. இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முதல்ல மூலையில் ஒரு கற்பனை வந்திருக்குல்ல, இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு. அந்த கற்பனையவே ஒழிக்கணும். அப்பதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த கற்பனை அந்த யோசனையே வராமல் இருக்கும். 10 பேர்த்து ரேப் பண்ணிட்டாங்க, அதனால இந்த 10 பேர்த்துக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்க போறேங்கிறது மாற்றம் இல்லை. அந்த 10 பேருக்கு ரேப் பண்றதுக்கு ஒரு மனநிலை வந்திருக்குல்ல, அந்த மனநிலையவே உருவாக்காம ஒரு சமூகத்தை உருவாக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும், அதுதான் மாற்றம். அதை வந்து பெரியார் பண்ணாரா? அதை பண்ணல. செவனேன்னு சுத்திட்டு இருந்தவனை பிடிச்சி இழுத்துட்டு நீ பெண், நீ அடிமை, நீ அடிமையா தான் பார்க்குறேன், நீ அடிமை சங்கிலியை உடச்சி வீசு, அப்படி ஏறி இப்படி ஏறி. எங்க தலைவர் பண்ணாருல்ல, செயல்ல பண்ணாருல்ல, தலைவர் பிரபாகரன் பண்ணாருல்ல, கையில ஆயுதத்தை கொடுத்து நிக்க வச்சாருங்க. அத்தனை ஆண்கள் சமமாக ஆண்கள் நின்ன களத்துல ஒரு பெண் மீது கூட ஒரு இச்சையான பார்வையோ தாக்குதல்லாம் ஏற்படலை, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. எப்படி? தலைவன் சரியா இருந்தான், பயம் இருந்தது, அந்த மனநிலையே என்னுடைய களத்துல நின்ன ஆண்களுக்கு இல்லை. அவ என் தங்கச்சி, அவ என் அக்கா, அவ என் அம்மா அப்படின்ற மனநிலை தான் இருந்தது ஒழிய அவ ஆம்பளை மாதிரிதான் உடை அணிஞ்சிருந்தா, களத்துல ஓடும்போது துணி விலகி இருக்கும், என்ன வேணா நடந்திருக்கும். ஆனாலும் அவளுடைய தங்கை, அவளுடைய அக்கா, அவ ஒரு பெண், அவளை நம்ம தப்பா பார்க்க கூடாது, அவளுடைய அனுமதி இல்லாம அவளை தவறாக கற்பனை நினைப்பதே தவறுன்னு சொல்லி கொடுத்த ஒரு தலைவன் இருந்தான். அதனால அங்க எதுவுமே நடக்கல. இங்க அவருக்கு அப்புறம் அந்த மாதிரி கட்டிக்கிறாங்க, இவனே வளர்த்த புள்ளைய கட்டிக்கிறான். கேட்டா நான் வளர்த்த மரத்தில் இருந்த கனியை சுவைப்பதற்கு எனக்குத்தான் உரிமை உண்டுன்னு வாய் பேசினது எனக்கு பெரியாரு. 7 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவன் எப்படிங்க பெண்களை மதிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? பெண்கள் உரிமை இவங்க எப்படிங்க கொடுத்துருக்க முடியும்? அப்புறம் 96 வயசுலயும் அவரோட மூத்திர பைய தூக்கிட்டு அவர் போராடினதா சொல்றாங்கல்ல, அது பொய்யா? கூட சுற்றி கூட கிளீன் பண்ணி கொடுத்தது யாரு? பெரியார் கிளீன் பண்ணிட்டாரா? அந்த அம்மா தானே, மணியம்மை தானே. ஏங்க ஒரு இதுலேருந்து வெளியே வருவாருங்க, இவர் செருப்பு போட்டு வேகமாக நடந்துடுற அந்த 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 அம்மாவுக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்கல, செருப்பு கூட வாங்கி கொடுக்கலாது இவர் பெண் உரிமையை காப்பாற்றி கொடுத்துட்டாரா? இவர் இந்த பிள்ளைக்கு செருப்பு கூட வாங்கி கொடுக்கல, சின்ன பிள்ளை.
நீ பெண்கள் அடிமை என்ன, பெண்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பெண் அடிமையா இருக்குன்னு நினைக்கிற அந்த சின்ன பிள்ளையோட உடல் தேவைய, உணர்வு தேவைய, அந்த பிள்ளையோட அந்த அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த புரிதலை உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? அப்போ மணியம்மைன்ற ஒரு ஆளுனுடைய சாக்ரிஃபைஸ் தான் பெரியார். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நீங்க பார்க்க போனா அந்த ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க கொச்சைப்படுத்திருக்கீங்க, கேவலப்படுத்திருக்கீங்க, வேசின்னு சொல்லியிருக்கீங்க. சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல ஒரு அவதூறு ஏற்படுறதுக்கான காரணமாக பெரியார் இருக்காரு. அப்ப நீங்க ஏதாவது பெண் உரிமையை பெற்றுக் கொடுத்தீங்களா? நீங்க ஏதாவது பெண்ணின் உரிமைக்காக பேசுனீங்களா? அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்தினீங்க. அவங்களோட விருப்பம். வாய் மட்டும் இல்ல, நாய் தூக்கிட்டு போயிருக்கும் பெரியார் எல்லாம். வாய் இல்லைன்னா தப்பிச்சுட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. அப்ப எங்க சித்தப்பா மாமனையெல்லாம் ஏதோ பெரியார் என்னமோ இங்க பெண் உரிமையெல்லாம் அவர் பேசலைங்க. அவர் பகுத்தறிவுன்னு இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒண்ணு உருவாக்குனாரு. அதுதான் அவருடைய அந்த அந்த இதுவே. அங்கதான் என் வரலாறு மறைக்கப்பட்டது, அங்கதான் என்னுடைய மொழி செத்துச்சு. என் மொழி செத்ததுக்கான காரணம் இருந்தாலும் என் வரலாறு மறைக்கப்பட்டதுக்கான காரணம் பெரியார். அதனால நான் பெரியாரை எதிர்ப்பேன், பெரியாரை நான் திட்டதான் செய்வேன், பேசதான் செய்வேன். ஏன்னா அதனுடைய விளைவை இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த விளைவை இப்ப நான் அனுபவிக்கிறேன். நீ இதுக்கு ஒரு தமிழனா இருந்துட்டு பேசியிருந்தேன்னா கூட நான் ஒரு வகையில ஏத்துக்குவேன். சரி, ஏதோ நம்மளுடைய யாரு நீ? உன் மொழி தமிழா? தமிழ் காட்டு மிராண்டி மொழி. இது பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை. அந்த மொழியை வச்சு தானே நான் நீ காலம் முழுக்க பிச்சை எடுத்து தின்ன. அதை வச்சு தானே சாப்பிட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன கண்டுக்கிட்டீங்க? தமிழ் மொழின்னா என்னன்னு தெரியுமா? இலக்கியங்கள் பத்தி பேசிருக்கியா? சும்மா அப்படியே போற போக்குல அப்படின்ட்டு போயாச்சு. நான் தான் சொல்றேன் பாருங்க, இந்த வாய் மட்டும் இல்லைன்னா அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். எத்தனை 100 ஓட்டா 110 ஓட்டா நம்ம வாங்கினாங்க பெரியாரை பத்தி பேசி. பெரியாரை எதிர்த்து 25,000 ஓட்டு வாங்கணும். அப்ப எது பகுத்தறிவு? உண்மையை சொல்றதுதான் பகுத்தறிவு. இப்போ சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் பகுத்தறிவு. நீ சமூகத்துல விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்குறது எப்படி பகுத்தறிவாகும்? பகுத்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பகுத்து அறிஞ்சு ஆராய்ஞ்சு. அவரே அதுதானே சொல்லியிருக்காரு, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பகுத்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் சொல்றாங்க. உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம விட்டதுதான் அன்னைக்கு தப்பு. உங்களை இத்தளவுக்கு பேச விட்டது தப்பு. இப்ப இருக்குல்ல, பெரியார் வேற இல்லைன்னா நல்லா போய் நேரடியாவே கேட்டு வந்துடுவேன். இல்ல, செத்து போயிட்டார். நானே சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கன்னா நீங்க கேட்கவே முடியாததெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. எப்படி பேசுறது உங்ககிட்ட? நாங்க எப்படி உங்களை எதனா நானும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிட்டு கிடைச்சிடாத அவரை பத்தி பெருமையா ஏதோ ஒண்ணு சரி பொழைச்சு போகட்டும்னு விட்டுலான்ற அளவுக்கு கூட அவர் ஒண்ணுமே பேசல. தமிழ் இனத்துக்காக பேசவே இல்லை. என் மொழியை கொன்னதுக்கு காரணம் பெரியார், கருணாநிதி. என் இனத்தை சாகடிச்சதுக்கு காரணம் கருணாநிதி. அதனால இவங்களை நான் எதிர்ப்போம். இவங்களை நாங்கள் அடிச்சு உடைச்சு மண்ணா புதைச்சு தூக்கி எந்த ட்ரெயினில் அவங்க அப்பா ட்ரெயின் ஏறி வந்தாரோ அதே ட்ரெயினில் போட்டியை கட்டி திருப்பி தாட்டி விட போறோம். ட்ரெயின் டிக்கெட் எடுத்து தாட்டி விட்டுருவோம். கருணாநிதி பீரியட்ல தானே செம்மொழி பூங்கா எல்லாம் வச்சிருக்காங்க. வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நினைக்கிறதுக்கு ஒன்று சிம்பிளி வேஸ்ட். அதை பத்தில பேசவே கூடாது. அது என்ன செம்மொழி என்ன மாநாடு என்ன கருணாநிதி திருப்பூருக்கு சிங்கர் மிஷின் டெய்லரை தைச்சு பனியன் வெட்டி சம்பாரிச்சு கொண்டுட்டு போய் பண்ணாரு. செம்மொழி பூங்கா, செம்மொழி மாநாடு அது எதுக்காக நடத்தப்பட்டது? அதுக்கு பின்னாடி இருந்த அந்த அரசியல் என்ன? தமிழ் உணர்வே இருக்கக்கூடாது தமிழனுக்குன்னு பண்ணார். கலைஞர் டிவி என்னைக்கு எங்க வீடுகளுக்குள்ள வந்ததோ, எப்ப 24 மணி நேரமும் நாடகத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, என் மக்கள் மனிதத்தையே மனித அந்த என்ன சொல்றது தன்ன இருக்கக்கூடிய அந்த மனித நேயத்தையே மறந்துட்டாங்க. நாடகத்துல இருக்கிற மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 24 மணி நேரமும் நாடகம் போட்டு என்கேஜ் பண்ணீங்கல்ல. செம்மொழி மாநாடுன்னு ஒன்று வச்சிருந்தாங்க 2010ல. அப்ப தமிழை பத்தி நிறைய பாரம்பரியத்தை என்ன நடந்தது? 2009-10ல என்ன நடந்தது? அதை பத்தி மறைக்கிறதுக்காக தான் செம்மொழி மாநாடு, அந்த மொழி மாநாடு, இந்த மொழி மாநாடு, எல்லா மாநாடும் வச்சாங்க. அப்ப திராவிடம் வேஸ்ட்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஐடியாலஜில இருந்து எல்லாமே சிம்பிளி வேஸ்ட். எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க திராவிடத்துக்கு அவசியம், தமிழர்களுக்கு அவசியம் இல்லை. இது எங்க தமிழ்நாடு. நீங்க திராவிட அரசியல் தாராளமா போய் நீங்க உங்க ஊர்ல போய் பேசுங்க.
தாராளமாக பேசு, நாங்களே வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம். அதான் ட்ரெயின் டிக்கெட்டை ஃப்ளைட் டிக்கெட் கூட நான் போட்டு கொடுக்குறேன், ஏன் காசு சொந்த காசுல போட்டு கொடுக்குறேன். நீ போய் திராவிட நாட்டில் பேசு, இது தமிழ்நாடு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ தானே பேர் வச்சிங்க, அப்போ எந்த மனநிலையில் பேர் வச்சிங்க தமிழ்நாடுன்னு? தமிழ்நாடுனாலும் தமிழ் பேர் வச்சிங்க. தமிழ்நாடுனா பன்முகத்தன்மை கொண்டது தானே. அதுதான் எங்கிழிச்ச வைத்தனம். யாவ வந்தாலும் ஐயா வா சாப்பிடு, தாராளமா இருந்து தங்கு, வேலை செய், உரிமையா இதா வச்சுக்கோன்னு தூக்கி கொடுத்தாங்கல்ல. அதுக்கு முதல்ல எங்க முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கேள்வி வைக்கணும். நாங்க வந்து எங்க அப்பா சொல்ற மாதிரி நாங்க நேர்மையாளனா இருந்ததும், நாங்க மனிதாபிமானத்தோட இருந்ததும் தான் இப்ப எங்களுக்கு சிக்கலா வந்து நிக்குது. அப்பவே வாப்பா இருப்பா, சாப்பிட்டியா இருக்கியா, வேலை செய்யற, போயிட்டே இரு, உரிமையெல்லாம் கேட்காது, அதிகாரத்தையெல்லாம் கேட்காதான்னு அன்னைக்கு தமிழர்கள் பேசியிருந்தால், தமிழர்கள் பேசிய தமிழர்களுக்கு தமிழர்கள் துணையாக நின்று இருந்தால் இன்னைக்கு இந்த நிலைமை நடந்திருக்காது. இன்னைக்கு என் கையில என்ன இருக்கு? எந்த ஒரு துறையும் அரசாங்கத்துக்கு இல்லை, எல்லாமே பிரைவேட்டைசேஷன். குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒருத்த வச்சிருக்கான், அவன் தமிழனா? அதை வந்து வழிநடத்தக்கூடிய அமைச்சர் தமிழனா? ஊர் புற குப்பையை கொட்டி வச்சிருக்கு, வாப்பா நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டாம், எங்க ஊர் புறம் குப்பையா இருக்கு, இதுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லு. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? எப்படி இதை என்ன பண்ண போறீங்க சொல்லு. ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. வாய் தான், வாய் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு இத்தனை வருஷமா ஓட்டிட்டாங்க, இப்ப திணறாங்க. ஒரு மனுஷன் வந்து உண்மையும் நேர்மையுமா என்ன உயிரவே வந்து பணைய வச்சு நீ வாடா, என்ன நீ பண்ண முடிஞ்சுன்னு என்னை கொல்லுவ பண்றான், பார்த்துக்கலாம். நான் உண்மை கடைசி நொடினாலும் நான் உண்மை பேசிட்டு தாண்டா நான் சாவேன், என் மக்களுக்காக நான் உண்மையா போராடிட்டு தாண்டா சாவேன்னு நிக்கிறாரு. உன்னால அவரை சமாளிக்க முடியல. இதே வந்து ஸ்டாலின் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியில் அவர் வரல, கருணாநிதி ஜெயலலிதா இருந்தப்போ வந்தவர். அவங்க மேடையிலிருந்து வெளியே வந்து அவங்கள எதிராக பேசினவர். அப்ப அந்த மனுஷங்கிட்ட உண்மை இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன்னா நான் சீமான்னு சொல்லுவேன். சொந்த உழைப்பு, ஒற்றை மனிதனின் நம்பிக்கையும் உழைப்பும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் தூக்கி நிறுத்தி இருக்கு. 36 லட்சம் வாக்குகள் ஒத்த பைசா கொடுக்காம, ஒரு கோட்டரை கோழி பிரியாணி கொடுக்காம வாங்கியிருக்குன்னா, ஒரு மாநாட்டுக்கு நாளைக்கு பொதுக்குழு எனக்கு யார் தலைமை பணம் கொடுக்குதா, இல்லை இங்கிருந்து யாருன்னா காசு வச்சு கூட்டிட்டு போறாங்களா? நானா தான் போறேன், என் காசு செலவு பண்ணி தான் போறேன். ஏன்னா எனக்கு இன உணர்வு இருக்கு, எனக்கு தெரியுது இதை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கை நம்ம கண்ணு முடியாது செதஞ்சு அழிஞ்சிரும்னு தெரியுது. ஏற்கனவே என் மொழி செத்துருச்சு, இன செத்துருச்சு, என்னுடைய உரிமைகள் பறிப்போயிருச்சு, அதிகாரத்தை வச்சு தூக்கிட்டான். அப்ப இதுக்கு எங்கிட்ட இருக்கிற ஒன்னே என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக சீமான் இருக்கிறாரு. அவர் கூட நான் நிக்காம வேற என்ன பண்ண முடியும்? சீமான் அவர்களே பெரியார் கூட இருந்தவர் தானே, அவரை பத்தி தானே அவர் தப்ப ஐயோ சரி அவரே மண்டே அடிச்சுக்கிறாரு. ஆமா நான் இருந்தேன்னா. ஒரு மனுஷன் 5 வயசு இருக்கும்போது ஒரு அறிவு இருக்குங்க, 10 வயசு இருக்கும்போது ஒரு அறிவு வரும், 15 வயசு இருக்கும்போது அறிவு வரும், நான் 20 வயசு இருக்கும்போது ஒரு அறிவு வரும். என் வயசு 20, ஆனா நான் 5 வயசு எனக்கு என்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவுல தான் நான் இருப்பேன்னா நான் வந்து ஒரு நோயாளி, மனநிலம் குன்றிய ஒரு நோயாளி. அதுதான். ஆமா நான் இருந்தேன், திராவிட கட்சிகள்ல இருந்தேன், அப்ப சரின்னு தோணுச்சு. ஆனா என்னைக்கு என் இனத்துக்காக இந்த திராவிடம் நிக்கலையோ, அந்த திராவிட தமிழினத்தின் தலைவன் சொல்லிக்கக்கூடிய கருணாநிதி நிக்கலையோ, அப்பதான் நான் திரும்பி பாக்குறேன். அப்பதான் நான் பாக்குறேன் என்னடா நடக்குது. நம்மளை சுத்தி இதெல்லாம் நடந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இப்படி நின்று பார்க்கும்போது தான் தெரியுது, இதுக்கு புலையார் சொல்லி போட்டதே பெரியார். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரலன்னா அவன் மனநோயாளி. இன்னைக்கு அவர் நினைச்சா இல்லடா நான் பேசுறதான்னு சொல்லிட்டு போனா யார் எதிர்க்க முடியும்? யாராலையும் எதிர்க்க முடியாது. ஆமா பேசினேன், தப்பு, அப்ப நான் அப்படி ஒரு புரிதல்ல பேசிட்டேன். ஆனா இப்ப நான் சொல்றேன் கேள்வி. நான் படிச்சு வாயில சொல்லல, படிச்சு ஒன்னொன்னையும் படிச்சு சான்றோட சொல்றாருல்ல, எடுத்துக்காட்டோட சொல்றாருல்ல, அட நான் இப்படி நினைச்சிட்டேன்ப்பா, அது இல்லப்பா இப்ப இப்படி பண்றான்ப்பா. பெரியாருன்ற இந்த ஈவே ராமசாமின்னு ஒரு ஆள் இருந்ததுதான் நம்ம தமிழ் தலைவர்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க. போராளிகளும் இந்த களத்துல நின்று வீழ்ந்த மாவீரர்களும் மறைக்கப்பட்டிருக்காங்க. நம் இனத்தவே கொன்றொழிச்ச ஒரு வரலாறு இவங்களுக்கு இருக்கு. இவங்களை குழி தோண்டி புதைக்கணும்னு ஒரு மனுஷன் நின்று பேசுறாருல்ல. அப்போ இன்னைக்கு பேசுறாருங்க, அதை இன்னைக்கு உண்மைத்தானே சொல்றாரு, இல்லைன்னு சொல்லல. ஆமா நான் பேசினேன். இப்ப அதோடைய விளைவு தான் நாங்க இத்தனை வருஷமா நம்ம அனுபவிச்சிட்டோம். இனிமேலும் நான் செய்த தவறை நானே திருத்துறேன் அப்படின்னு இறங்கி நிக்கிறாருல்ல. அவருக்கு அரசியல் தெளிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்பதான் அவர் மாறி இருக்காரு. அரசியல் பாருங்க, அரசியல் தெளிவு அப்படிங்கறது அரசியலுக்கு இப்போ நாங்க சொல்றேன். அப்ப வேணா அரசியல்வாதியா இருந்திருக்கலாம். இப்ப அவர் மக்களுக்காக நிக்கிறார், இனத்துக்காக நிக்கிறார். அப்ப அரசியல் கட்சியில இருந்தார், இப்ப மக்களின் களத்துல நிக்கிறார், மக்களுக்கான உரிமையை பேசுறார்.
அரசியல் எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பண்றது அரசியலா தெரியுது. அரசியலா நினைச்சிட்டோம்னா கூட்டணி போயிருப்போங்க, கூட்டணி போய் நின்றுருப்போம். எங்க ஏன் ஒரு ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு திரள் நிதி கேட்டு திரள் நிதி எத்தனை பேர் எங்களை விமர்சிக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு என்ன கையை கட்டிட்டு மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய மக்களுக்காக சேவை செய்கிறவன் மக்கள் கிட்ட இருந்து வாங்கிதான் மக்களுக்கு செய்வான். அதை தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரூபாய் லாபம் கிடையாது. எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பண்ணுறது உங்களுக்கு அரசியலாக தெரியுது. மக்களுக்கான வாழ்வியலுக்கான ஒரு வழியை தான் நாம் தமிழர் கட்சி அரசியல் அதிகாரத்தை அடையிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். 2009 அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா? அவர் இயக்கமாக தான் ஆரம்பிச்சார். நாம் தமிழர் இயக்கத்தை ஒரு இயற்கை சூழல் ஒரு இடத்துக்கு தள்ளுது. 2016 விடுங்கடா, நீ இது அரசியல் கட்சியா மாத்தி நம்ம அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டும்தான் நம்ம இனத்தை காப்பாற்ற முடியும்னு 10 வருடமா ஒரு மனுஷன் நேர்மை முன்மையுமா நின்று போராடிட்டு இருக்கா. இது எப்படி உங்களுக்கு அரசியலா தெரியுது? அரசியல் லாபத்துக்காக ஒண்ணு பண்ணிருக்காருன்னு சொல்லுங்க, அவர் ஒரு நிலைப்பாட்டை மாத்திருக்காருன்னு சொல்லுங்க, மக்களுக்கான களத்துல நிலைப்பாட்டை மாத்தி நின்றுருக்காருன்னு சொல்லுங்க. கூட்டணி இல்லைன்னாரு, இப்ப வரைக்கும் கூட்டணி இல்லை. 2016 அவருக்கு இருந்த நெருக்கடி வேற, 2026 களத்துல அவருக்கு இருக்கிற எத்தனை நெருக்கடிகள் தெரியுமா? கூட்டணிக்கு எத்தனை கட்சிகள் கூப்பிடுது, பணத்தை வச்சு வேலை பேசுது, உயிரை வச்சு வேலை பேசுது, வேட்பாளர்கள் எங்களை மிரட்டுது, அதிகாரம் அத்தனையும் எதிர்த்து யாருக்காக நிக்கிறோம்? மக்களுக்காக தானே நிக்கிறோம். அப்ப மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு அரசியலை மக்களின் அரசியலை மக்கள்கிட்ட இருந்து உருவாக்கிட்டு இருக்க போலே இதை ஒருபோது எங்களுக்கான அரசியலா நாங்க பார்க்கல. எங்களுக்கான அரசியலா நாங்க பார்த்துருந்தோம்னா இந்நேரம் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியா உட்காந்துட்டு இருப்போம், கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமி அவன் சொல்றது கேட்டுக்கிட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கிட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பண்ற மாதிரி, இன்னைக்கு வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் பண்ற மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு கட்சியில போய் கூட்டணி இருந்துக்கிட்டு நல்லா வாங்கி தின்னுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். ஆனா நாங்க எத்தனையும் எதிர்த்து இவனுக்கு நாய் டம்ளர்ன்றான், திரள் நிதி கட்சின்றான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான், அத்தனையும் காதுல கேட்டுக்கிட்டு நம்ம அவனுக்காகவும் சேர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீ அவனுக்காகவும் சேர்த்து தான் ஓடணும். நீ அவனை கடந்து போய் நீ நில்லு. நாளைக்கு நீ பண்ணக்கூடிய நன்மை நாளைக்கு அவனுக்கோ அவன் பிள்ளைகளுக்கோ பிரதிபலிக்குன்ற ஒரு சுயநல உணர்வு கூட எங்களுக்கு வராம ஒரு கட்சியின் ஒரு தலைமை எங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்குன்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி இந்த மாதிரி இருக்காது. நாம் தமிழர் கட்சியினர் வந்து RSSன் கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது வந்து தீகா அப்படிங்கிறது வந்து பெரியாரோட ஒரு இயக்கம். கருணாநிதி அப்படின்ற தமிழின தலைவர் தீகாவை வந்து என்ன சொல்லியிருக்காரு, எதை கூட ஒப்பிட்டிருக்காருன்னா தீகா வந்து RSS போல ஒரு சமூக நல இயக்கம் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்லியிருக்காரு. அதனால வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கமா இருந்தப்போவோ நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியா மாறின டைம்லயோ இப்போ வரைக்கும் நாங்க எந்த இடத்துலயும் போய் எங்களை வந்து யாருமே சொன்னதில்லை இவங்க வந்து இது மாதிரி சமூக நல இயக்கம் கட்சி அப்படின்னு. எந்த இடத்துலயும் இவங்க வந்து RSS வந்து எதிர்க்கிறாங்க. வெளிப்படையா பாஜக இயக்கக்கூடியது பாஜகன்னு வச்சுக்குவோம். பாஜக கூட கூட்டணி வச்சது யாரு? திமுக. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? திமுக. இப்ப வரைக்கும் இங்க ஆளுங்கட்சி திமுக தான், ஆனா ஆளுங்கட்சி இயக்கிறது பாஜக தான். ஏன்னா ஒரு தடவை எதனா சொல்லி லைட்டா முரண்பட்டுட்டாங்கன்னா ரைட்டை போட்டுடுறாங்க, இங்க இருந்து குடுன்னு தெரியல போய் காலில் விழுந்து திரும்பி வந்துடுறாங்க. நாங்க யார்கிட்டயும் இப்படி காலில் விழுவிலையே. பெரியார பேசுறதுனாலயே RSSஆ? அப்ப நீங்க தான் பேசிருக்கீங்க. நீங்க எந்த 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 இதன் எந்த இயக்கத்தின் கைகூலி? நீங்க யாரும் கைகூலியா வந்து இயங்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா? சும்மா அது ஒரு பிம்பம். இப்ப எப்படி விஜய் வந்துட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு தமிழ்நாட்டுல திமுகவை பிராண்ட் பண்ணிட்டு இருக்காரோ அந்த மாதிரி இவங்க பாஜக தீய சக்தி, RSS தீய சக்தி, சங் பரிவார் கும்பல்னு பாஜக இவங்க பிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கிறத விட திமுக ஆட்சியில் இருந்தா பாஜகவுக்கு இன்னும் தமிழ்நாட்டை இயக்கிறது ரொம்ப எளிமையா போயிடும். ஏன்னா அதிமுகன்ற கூட்டணி அவன் ஏதோ ஒன்று கேட்பான், இவன் எதுவுமே கேட்க மாட்டான். இவங்களை பொறுத்த வரைக்கும் கமிஷன் வந்தா போதும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கமிஷன் வந்தா போதும். மறைமுக கூட்டணின்னு சொல்றீங்களா? மறைமுக நேரடியாவே கூட்டணி வச்சிருக்கான் அவன். அப்புறம் என்ன மறைமுக கூட்டணி, மறைவு இல்லாத கூட்டணி? நேரடியாவே கூட்டணி வச்சவங்க இந்த பாஜகவை உள்ள கொண்டுட்டு வந்தவங்க. எந்த இடத்துல பாஜகவை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்க்காம இருந்திருக்குன்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் எதிர்த்திருக்கு. ஒரு இடத்துலயும் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரும்போது, மும்மொழி கொள்கையிலிருந்து எதை கொண்டுட்டு வரும்போதும் இந்த நம்ம
இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்திருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதிர்த்திருக்கு. இந்துக்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது கூட நாம் தமிழர் கட்சி எதிர்க்கு. ஏன்னா இந்துக்களின் RSS வந்து பாஜக வந்து இந்துக்களின் கட்சின்னு சொல்லுவான், இந்துக்களுக்காக ஒரு இந்து மதத்தின் கட்சிம்பா. ஆனா தமிழர்கள் வந்து அவங்களுக்கு இந்துக்களா தெரியாது. தெரிஞ்சிருந்தா மீனவனா போனவன் இந்து தானே. அப்ப பாஜக காப்பாத்திருக்கணும், மத்திய அரசாங்கம் காப்பாத்திருக்கணும்ல. ஏன் காப்பாத்தல? அடிப்படையா ஒரே கேள்வியை நாங்க வைக்கிறோம். கடற்படையை வச்சு நீங்க காப்பாத்திருக்கணும்ல. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போவ இந்து தானே, ஏன் காப்பாத்துற? 90% திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொன்ன இதே திமுக அரசாங்கம் ஏன் மீனவர்களை காப்பாத்தல? சுட்டுக்கொலையை அனுமதிச்சது. கேட்டால் நாங்க பர்சன்டேஜை குறைச்சிட்டோம். மாட்டேன், நடக்கக்கூடாதுடா. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் காப்பாத்துறேன் இந்துக்களின் பாதுகாவலர்கள் நடந்திருக்க கூடாது. ஒத்த துணி இல்லாம இழுத்துட்டு போனாங்க. மணிப்பூர்ல நீங்க தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள், பாரத தாயை போற்றக்கூடியவர்கள். மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அத்தனை ஆண்கள் சொல்ல இழுத்துட்டு போனா அங்க எங்க போனீங்க? பிஜேபி எங்க போச்சு? திமுக எங்க போச்சு? திமுக போய் பேசிச்சா இதை பத்தி? கனிமொழி பேசினாங்களா? பாராளுமன்றம் நின்று ஹா அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு? அதுக்காக என்ன அவங்க செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்ய கிடையாது. சொந்த நாட்டுல இதே பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வை பத்தி இவங்க பேசுவாங்க. இவங்க ஆட்சி காலத்துல நடந்த அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பற்றியோ, இந்த ஸ்ரீமதியை பத்தியோ, இந்த குழந்தைகளை பத்தியோ என்ன பேசியிருக்காங்க? பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகளுக்காகவோ என்ன பேசியிருக்காங்க? ஒண்ணுமே வாய் மட்டும்தான். வெறும் வாயில சாவடால் விட்டு இத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இவங்க வந்து பாஜகவை எதிர்த்து நின்று இருக்காங்க? ஒரு இடத்துல கூட எதிர்த்தது கிடையாது. இன்னைக்கு வந்து இசையும் பாஜகவை பத்தி பேச மாட்டேங்கிறான், திமுகவும் பாஜகவை எதிர்க்காது. ஆனா இங்க சொல்லும் பாஜக. அவர் அங்க போய் கையை கட்டிட்டு போய் எது காலில் விழுகிற? நீ தான் நேர்மையானவனாச்சு, இருந்துட்டு போக வேண்டியதானே. நாங்க RSS கைகூலின்றத ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்டோட நீ நிரூபிச்சு. எந்த இடத்துல நாங்க RSS எதிர்க்காம இருக்கோம்? மகாவீர் ஜெயந்திக்கு தமிழ்நாட்டினுடைய கறிக்கடையை நீங்க மூடணுன்றான். அந்த இடத்துல எதிர்த்து அறிக்கை விட்டது எங்க அண்ணன் தான், எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான். STPனுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அதுக்கு முதலாக அறிக்கை விட்டது நாம் தமிழர் கட்சி தான். அவங்களோட கூட போய் நின்று அவங்க கூட சேர்ந்து போராடினது நாங்க தான். இப்போ சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு சமூக நீதி பத்தி எதுவும் சமூக நீதி ஆட்சி நீ சொல்லக்கூடாதுப்பா, மக்கள் சொல்லணும். மக்கள் எல்லாரும் சமூக நல்லிணக்கத்தோட இருக்கணும்னு மக்கள் சொல்லணும். ஏன் நீங்க திருப்பரங்குன்ற அந்த பிரச்சனையை வந்து ஏன் அரசியலாக்குறீங்க 2 பேரும்? நீ அதிகாரத்தில் இருக்கல, என்னப்பா 10 பேர் ஏத்தணுமா? அப்ப ஏத்திட்டு அமைதியா கிளம்பி போவீங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ற உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ தூண்டி விடுற, அவன் ஆடுறான். 2 பேரும் ஒண்ணுதான், பேரு தான் வேற. 4 பேரும் ஒண்ணுதான். திமுக அதாவது திமுக எதிர்க்காத எதையும், கொண்டு வந்த எதையும் அதிமுக எதிர்க்காது. அதிமுக செய்த எதையும் திமுக எதிர்க்காது. அதே தான் பாஜகவும் காங்கிரஸும். அப்ப சொல்ற மாதிரி இது சவுண்ட் இந்துத்துவா, இது சாஃப்ட் இந்துத்துவா. மற்றபடி 2த்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எந்த ஆட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய எந்த அதிகாரமாக இருக்கட்டும், தமிழர்களுக்காக இவர்கள் எந்த இடத்துலையும் நின்னது கிடையாது. சாமியை வச்சு அரசியல் பண்ற நீ உங்ககிட்ட இந்த சாமியை காப்பாற்ற போராடுற நாங்க. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய. சென்னிமலையில முருகனை வச்சு கிறிஸ்துவர்கள் அங்க வச்சு கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இவங்க சொல்ற இந்த இந்துக்களுக்கும் முருகனை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணா அண்ணாமலை இருந்தப்போ அங்க வந்த கூட்டம் முருகனுக்காக வந்த கூட்டம். அந்த கூட்டத்தை பாஜகவுக்காக வந்த கூட்டமாக பிரதிபலிச்சது வந்து இதே பாஜக. இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்களை RSSோட கைக்கூலிகளா யூஸ் பண்றாரு சீமான் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நான் RSSனுடைய விளக்கத்தை கொடுத்துறேன். RSS அப்படிங்கிறது வந்து இந்து முன்னணி, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இந்து முன்னணின்னு சொல்கிறோம். இந்து முன்னணி அப்படிங்கிறது வந்து இந்துக்களின் கடவுளை வந்து மதத்தின் பெயரில் கடவுளை வந்து இந்துவாக மாற்றி இந்த மதத்தை வந்து ஒரு மனிதனுக்குள்ளே புகுத்தி இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் வந்து இந்து முன்னணி. வீரத்தமிழர் முன்னணி எடுத்துக்கங்க. எங்கள் கட்சியில் வீரத்தமிழர் முன்னணி. இப்போது எங்களுடைய கட்சியிலேயே வந்து அனைத்து
நாங்கள் வந்து மதம் சார்ந்து சாதி சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் அல்ல. அவரவர் மதம், அவரவர் கடவுள், அவரவர் உரிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து முருகனை கும்பிடு, நீ சிவனை உனக்கு பிடிக்குது, நீ இஸ்லாத்தை ஏத்துக்க, நீ அல்லாவை கும்பிடு, நீ வந்து இயேசுவை கும்பிடு, எங்களுக்கு அதை பத்தி இல்லை. உனக்கு அதுதான் மதம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு இறை சார்ந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. அது உன்னுடைய உரிமை. அந்த உரிமைக்காக நீ வந்து எந்த இடத்துல வேணாலும் நின்று பேசலாம். நாங்கள் முருகனுக்குனாலும் எங்கள் வீரத்தமிழர் முன்னணியில் முருகனை கும்பிட்றவங்களும் இருப்பாங்க, அல்லாவை ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க. நாங்கள் இந்து மதத்தை, கடவுளை வந்து மதத்தின் குறியீடா மாத்தல. எங்களுடைய கடவுள்களை எங்களின் உரிமையாக நாங்கள் மாற்றி அந்த உரிமையை முன்வைத்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் இந்த இனத்திற்கான விடுதலையை முன்னெடுத்து கொண்டுட்டு போவோம். இப்போ வந்து அப்ப ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, தமிழனாகிய நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட, தமிழனாகிய நீ கிறிஸ்துவத்தை ஏத்துக்கிட்ட, நீ ஒண்ணு அரபு நாட்டுல இருந்து வந்து குதிக்கல. இங்கிருந்தவன் ஒரு மார்க்கம் உனக்கு பிடித்திருக்கு, அந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கிற, அவ்வளவுதான். மற்றபடி நீ தமிழன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவருக்கு இருக்கோ ஒழிய எங்களுக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் அல்ல, எங்கள் இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்பவர்கள். எங்கள் இனத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் தமிழர்கள். அவர்கள் அவர்களின் உரிமைக்காக தமிழர்கள் போராடுவார்களே ஆனால் அவர்களுடன் நாங்கள் நிற்போம். நாங்க வந்து அவங்கள முஸ்லிமா நாங்க பார்க்கலையே, நாங்கள் கிறிஸ்தவனா நாங்க பார்க்கலையே, அவர்களை என்னுடைய அண்ணன் தம்பியா தானே நான் பார்க்கிறேன். அவன் உரிமைக்காக பேசுறதுக்கான மேடை அமைத்து கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதா? நீ இந்த பூனை கண்ணை மூடிட்டு எல்லாமே உலகமே இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ அப்படிதான் பாக்குறன்னா நாங்களும் அப்படிதான் பார்க்கணும்னு என்னடா தேவை இருக்கு? சைக்கலாஜிக்கலாவே ஒன்று இருக்கு. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா முதல்ல நான் எப்படி யோசிப்பேன்னா, அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், அதை மாதிரி தான் அவங்களும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிப்பேன். சைக்கலாஜிக்கலாகவே இது ஒரு ஃபேக்ட். அந்த மாதிரி நீ வந்து சாமியை வந்து மதமாக பார்த்து மக்களை வந்து மதத்தின் பெயரால பிரிவினை உருவாக்கணும்னு நினைக்கிற நீ எங்களை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். உனக்கு எங்களை பார்த்தா செப்பரேட்டிஸ்டாக தான் தெரியும். உனக்கு வந்து எங்களை பார்த்தா என்ன சொல்றது, அந்த மாவோயிஸ்டாக தான் தெரியும். நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுறோம் யாருக்கு தெரியும்? உண்மையாலுமே இனத்தை நேசிக்கக்கூடியவனுக்கு தெரியும். இனத்தை வச்சு அரசியல் பண்றவனுக்கு தெரியாது. அப்போ இஸ்லாமியர்களை மட்டும் குறிப்பிட்டு அவங்க சொல்வதற்கான காரணம் என்ன? ஓட்டு, தேர்தல், ஓட்டு வரணும், பேசினா தானே ஓட்டு. அதை பேர் மக்கள் இன்னும் வந்து மக்கள் இன்னும் முட்டாளாவே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வாக்கு தான் மதத்தை அப்பதானே அவங்க இந்த கிறிஸ்துவர்களின் வாக்குகளையும் இஸ்லாமியர்களை வாக்குகளை குறிப்பா அறுவடை செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த வேலை. நாங்க வந்து இஸ்லாமியர்களை எதிராக நாங்க வந்து ஒரு RSS கும்பல் மாதிரியும், நாங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து இதுக்காக நிறுத்துற மாதிரியும் நிறுத்தினாதான் இவங்க காப்பாத்தி கிழிச்சிருக்காங்கல்ல இத்தனை வருஷமா திமுக. அப்படியே இஸ்லாமியர்களின் உரிமையை காப்பாற்றிட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி கிழிச்சிட்டாங்கல்ல. அதனால இவங்க வந்து நாங்கள் தான் நல்லவங்க, அவங்கெல்லாம் மோசம், அவங்க வந்து RSS கைக்கூலி, அதனாலதான் இஸ்லாமியர்களை வச்சு பேசுறாங்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வாக்க பறிக்கிறதுக்கான வேலை தான். இவங்க வந்து திருட்டு திராவிடம், திருடுறதுக்குனே வந்தவங்க. திருட்டின வீட்டுக்குள்ள விட்டா என்ன பண்ணுவான்? அவனுக்கு வந்து நகையினும் தெரியாது, குண்டானும் தெரியாது, அண்ணனும் தெரியாது, டம்ளனும் தெரியாது, அதையும் திருடுவான். அந்த மாதிரி தான் இவனுங்க. அவனுடைய நோக்கம் முழுக்க திருட்டுல மட்டும்தான் இருக்கும். அவன் எதை பார்த்தாலும் திருடுவான். அவங்க அப்படிதான். வாக்கு அப்படின்னு வந்துட்டா நீ யாருக்கால வேணாலும் விழுவான், என்ன வேணா பேசுவான். அந்த வாயில வந்து அது நாக்கே கிடையாது, அது வார்த்தையே கிடையாது. அவங்க வாயில அரசியலுக்காக, தேர்தலுக்காக, குறிப்பா வாக்க பறிக்கிறதுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க. அதைத்தான் இத்தனை வருடங்களாக வாக்குறுதி வாக்குறுதி வாக்குறுதின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். வாக்குறுதினா வாக்குக்கு மட்டும்தான் உறுதி. வாக்க வாங்கி வென்றதுக்கு அப்புறம் அந்த உறுதியெல்லாம் வந்து காத்துல பஞ்சா பறப்புட்டுருவானுங்க. இந்த வாக்கு அரசியல்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்றாங்க இவனுங்க? எந்த இடத்துல உரிமைக்கான அரசியல பேசியிருக்காங்க? முழுக்க 4 கட்சியும் வாக்கு அரசியல் தான். எல்லாருமே புரோக்கர்ஸ் தான். வாக்க வாங்கி உட்கார்ந்துக்குவானுங்க. ரோடு போடுவான், எதுக்கு போடுவான்னு தெரியாது. ஹைவேஸும்பா, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுவான், லைட்டு ஏர்போர்ட்டு கட்டுறம்பா. இவங்களுக்கு வர என்ன தெரியும்? டெண்டர் எடுப்பான், அதுலேருந்து கமிஷன் கொடுப்பான், அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க.
உண்மையாலுமே ஒரு ரோடு போட்டிருந்தா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. உண்மையாலுமே மக்களுக்காக சேவை செய்ய நினைச்சா அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு தெரியுமில்ல. வாக்கு அரசியல், எலெக்ஷன் வருதா, நிக்கணும், வெல்லணும், அதுக்கப்புறம் அது தெரியாது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. டிசைன் இல்லைன்ட்டு போயிடுவானு. வாக்கு அரசியலுக்காக இந்த வேலை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல நாங்கள் உங்கள் உரிமைக்காக நாங்கள் நிற்காம விட்டுட்டோம். இந்த பிள்ளைகள் நின்னா நமக்கான எல்லா உரிமை, பறிக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் இந்த பிள்ளைகள் மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிற உண்மையை மக்கள் உணர்ந்து நாம் தமிழர் கட்சியை தேடி வரக்கூடிய காலம் விரைவில் வந்து விட்டது. இந்த ஊடகங்கள் எங்களை காமிக்காது, இந்த மாதிரி வாடகை வாய்கள் எங்களை பற்றி பேசாது. ஆனால் மக்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன, இந்த நிலையை உண்மையாலுமே இவங்க மாத்திடுவாங்களான்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் நீங்களே சொல்லிக்கொண்டு, ஒருவேளை உங்களை அவங்க தான் காப்பாற்றுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. திரும்பவும் அடுத்த 5 வருஷம் அவன் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்ல. அடுத்து 31 நீங்கள் தன்னை போல எங்களை தேடி வருவீங்க. ஏதோ இப்போனாலும் வந்து உசுர் இருக்கு, கோமணத்தோடு விட்டுருங்க. 31 கோமணத்தையும் உருவிடுவான். அப்போ நீங்கள் எங்ககிட்ட தான் ஓடி வரணும். உங்களை மானத்தை மறைத்துக்கொள்ள, உங்கள் உரிமைகளை பாதுகாத்துக்கொள்ள நாம் தமிழர் கட்சியை தேடி ஓடி வரணும். அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி உங்களை பாதுகாத்துக்கோங்க, உங்களை தற்காத்துக்கோங்க, இந்த பிள்ளைகள் கூட வந்து நில்லுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களோட வேலை பளுவுக்கு இடையில எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு நன்றி. நன்றி.